ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த யூஎஸ் பேங்கிளோட டீட்டெயில் வீடியோ பார்ட் 2ல் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 9 பேர் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதில் 2 பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அது என்னென்னா எல்லோ கலரில் பக்கத்தில் டியூப் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். 3 பேர் வந்து நான் மேட் ஃபினிஷ்லையும், 4 பேர் வந்து நான் கிளாசி ஃபினிஷ்லையும், 1 பேர் வந்து பேர்ல் 6x6 ஸ்கொயரில் பண்ணியிருக்கேங்க. மற்றதெல்லாம் 4x4 ஸ்கொயரு, பேர்ல் மட்டும் 6x6ல் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ வந்து பேர்ல்லையே பேர்ல் செயின் யூஸ் பண்ணி நான் 2 பேங்கிளும், பேர்லில் 4mm 3mm யூஸ் பண்ணி 2 பேங்கிளும் மேக் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து பேராக தான் கேட்டிருந்தாங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. அந்த பேர்ல் வந்து லுக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? முத்து யாருக்குங்க அழகாக இல்லாமல் இருக்கும்? ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேங்கிள்ஸு. இப்போ வந்து 4 பேங்கிள்ஸ் 150ங்கிற ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் யாரும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 பேர் வந்து மல்டி கலரில் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது மல்டி கலரில் அந்த 3mm ஸ்டோன், நான் இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி திருப்பி வச்சுருக்கிறேன். அந்த 3mm ஸ்டோன் பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி இந்த மாடலில் மோஸ்ட் ரெக்வஸ்டட் மாடலில் கேட்டிருந்தாங்க. 6 பேங்கிள் மல்டி கலரில் செஞ்சுருக்கேன். 2 பேங்கிள் வந்து பர்பிள் கலரில் நான் செஞ்சுருக்கேன். 3mm ஸ்டோன் வந்து நான் கோல்டு கலர் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்க. ஆரஞ்சு கலர் மேக் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து நம்ம த்ரெட்டும் அதே மாதிரி ரேப் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் 4mm ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ன கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே த்ரெட்டு தான் நான் கீழே யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். இதில் வந்து கீழே பிங்க் கலர் நான் ரேப் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா, அந்த 3mm ஸ்டோன் பிங்க் கலரில் வர்றதுனால நம்ம பிங்க் கலர் ரேப் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் பிங்க் கலர் ரேப் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மேக் பண்ணும்போது கீழே கோல்டு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டிசைன்ஸ் வெரைட்டிஸில் பண்ணும்போது நம்ம கீழே சேம் கலர் நம்ம ரேப் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து ட்ராப்பில் தின் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தின்னாக இருக்கக்கூடிய ட்ராப்பில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்னுங்க. ட்ரையாங்கிளில் வந்து 2 ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் கிளாஸி, ஒரு ட்ரையாங்கிள் மேட்டு, ரெண்டுமே பிங்க்கு தாங்க. ஒன்று பேபி பிங்க்கு, ஒன்று டார்க் பிங்க்கில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னொரு டார்க் பிங்க் மேட்டில் டியூப் பீட்ஸ் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். சேம் இதே தான் நான் 2/6 சைஸ்லையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 2/8 சைஸு நான் காமிச்சதெல்லாம். பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2/6 சைஸு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கஸ்டமருக்குள்ளதை பார்க்கலாம். மல்டி கலரில் கிளிப்பும் ரப்பர் பேண்டும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மல்டி கலரில் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா எல்லா சாரீக்குமே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். டிஸ்பேட்ச் வச்சுருந்த செட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.